நம்ம இப்போ பார்க்க போகிறது டெக்ஸ்டைல் சாஃப்ட்வேரோட டெமோ. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மள்ட்ட என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது மீன்ஸ் நம்மளோட saree, பட்டு சேலை, சில்க் saree, சரிங்களா, காட்டன் saree, ஃப்ராக்கு, சரிங்களா. ஸோ என்ன வேணுமோ அந்த ஐட்டத்தை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதோட கேட்டகரி, அதோட சப் கேட்டகரி என்ன, சரிங்களா, அதோட பீஸ் ஐட்டமாக என்ன, அதுக்கு டேக்ஸ் எவ்வளவு, அதோட ஹச்எஸ்என் கோட் என்ன, ஜஸ்ட் அதை மட்டும் டீட்டெயில் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா. இப்போ சுடி அப்படின்னா சுடி, சரிங்களா, சுடிதார் கேட்டகரியில் இல்லை, இது ரெடிமேட் கேட்டகரியில் ரெடிமேட் கேட்டகரி பீசஸ்ஸு. ஸோ டேக்ஸ் எவ்வளவு கொடுத்துட்டு சேவ். ஸோ நீங்கள் என்னென்ன ஐட்டம் வேணும் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா மேலே ஆடு, பக்கத்தில் வியூ அப்படின்னு ஒரு டேப் இருக்கும், அதுக்குள்ளே வியூ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் ஆட் பண்ண டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். சரிங்களா, ரைட். ஸோ அடுத்த விஷயம் அப்படின்னும்போது உங்களோட பர்ச்சேஸ், உங்களோட ஸ்டாக் இன்வேர்டு. ஸோ ஸ்டாக் யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஆட் பண்ணணும். உங்கள் சப்ளையரோட பேர், ஸோ சப்ளையரோட நேம் என்ன பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்காக போடுறேன். இப்போ மணி ஸ்டோர் அப்படின்னா மணி டெக்ஸ்டைல் அப்படின்னு ஒரு கடையில் வாங்குறீங்க அப்படின்னா மணி டெக்ஸ்டைல் அப்படின்ற கடை பேர். ஸோ இந்த கடை பேர் புதுசாக அடிக்கும்போது இந்த புதுசாக இருந்தால் உங்கள்கிட்ட கேட்கும், இந்த பேர் இல்லை ஆட் பண்ணவா, எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவரை பற்றின டீட்டெயில், அவர் யார், அவரோட ஃபோன் நம்பர், டோர் நம்பர் என்ன, அட்ரஸ், சிட்டி, சரிங்களா, அவரோட மொபைல் நம்பர், அவரோட ஜிஎஸ் நம்பர் என்ன. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா, ரைட். அவரோட இன்வாய்ஸ் நம்பர், அவர் பில்லு கொடுத்தா அவரோட இன்வாய்ஸ் நம்பர், என்ன தேதியில் பில்லு கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு என்டர். ஸோ அவர்கிட்ட என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம். ஸோ வாங்கியிருக்கிறது அப்படின்னும் போது நான் சில்க் saree அப்படின்னு வாங்கியிருக்கேன்னா சில்க் saree, ரைட்டுங்களா. ஸோ கீழே லிஸ்ட் வரும், டவுன் ஆர கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அது என்ன மாடல் நம்பர், அது மாடல் அப்படிங்கிற டிசைன் டிஎஸ் கோடுங்கிறது சப்ளையரோட டிசைனர் கோடு. ஸோ அவரோட டிசைனர் கோடு என்ன, சரிங்களா, என்ன ரேட்டுக்கு நான் வாங்கியிருக்கேன், வாங்கின விலை அப்படின்னும்போது ஒரு 450 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். சரிங்களா, எத்தனை பீஸ், ஒரு 3 பீஸ் வாங்கியிருக்கேன். சரிங்களா, சேரீல சைஸ் கிடையாது, என்ன பர்சன்டேஜ் மார்ஜின், ஒரு 50% மார்ஜின், 675 ரூபா. இல்லை நான் இது 700 விற்கிறோம் அப்படின்னா நான் ரேட்டை நான் மாற்றிக்கலாம். சரிங்களா, இதே மாதிரி தான் அடுத்தது அப்படின்னும்போது நான் வச்சிருக்கிறது அப்படின்னும்போது ஃப்ராக் வச்சிருக்கேன்னா ஃப்ராக், ரைட்டுங்களா. ஸோ அதுக்கு மாடல் நம்பர் அப்படின்னும்போது வெல்கம் குயின் அப்படின்னு ஒரு மாடல் இருக்கும்னா குயின் அப்படிங்கிற உங்களோட மாடல் நம்பர். ஸோ அதுக்கு என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கீங்க. ஸோ ஒரு 250க்கு வாங்கியிருக்கோம், ஒரு 6 பீஸ் வாங்கியிருக்கேன். ஸோ ஃப்ராக் அப்படின்னும்போது சைஸ் வரும், 28, 30, 32 அப்படின்னு வரும், ஏன்னா 26, 28, 30 அப்படிங்கிற மாதிரி சைஸ் வரும். ஸோ நான் வாங்கியிருக்க சைஸ் 26ல் இருந்து 30 வரை வாங்கியிருக்கேன். ஸோ 26, 28, 30, சரிங்களா. ஸோ இந்த சைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எப்படின்னா நம்ம இதில் இன்க்ரிமெண்ட்னு சொல்லுவோம். இன்னும் ப்ரீஃபாக வரும்போது நான் டேரெக்டாக டெமோ கொடுக்கும்போது அதை இன்னும் டீட்டெயில்டாக கொடுக்குறேன். இந்த சைஸ் அப்படிங்கும்போது 26, 28, 30. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு நம்பர் இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு எத்தனை பர்சன்டேஜ் மார்ஜின், அதே மாதிரி தான் 50. இது என்னன்னா அந்த 6 பீஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக சைஸ் வைஸாக ஸ்ப்ளிட் ஆயிரும். சரிங்களா. ஸோ 26ல் என்ன, 28, 30 ஒவ்வொன்றிலையும் 2 பீஸ். இதில் வரும்போது நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா 10% மார்ஜின் நம்ம வைப்போம்னா சின்ன சைஸ்க்கு ஒரு ரேட்டு, பெரிய சைஸ்க்கு ஒரு ரேட்டு வேணும்னா நீங்கள் வச்சுக்கிறீங்க. ஸோ ஒரு 10 ரூபா அப்படிங்கிறது டிஃபரெண்ட் கொடுக்கும்போது சின்ன சைஸ்க்கு 10 ரூபா கம்மியாகும், பெரிய சைஸ்க்கு 10 ரூபா கூட வரும். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது உங்களோட ஐட்டம். ஸோ இது ஃபார்மல் ஷர்ட் வாங்குறீங்கன்னா ஃபார்மல் ஷர்ட்டு, ரைட்டுங்களா, அது என்ன மாடல், சரிங்களா. இது ஒரு மாடல் நம்பர், எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், எத்தனை பீஸ் வாங்கியிருக்கோம், ஒரு 12 பீஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதில் சைஸ் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ 38லேருந்து 42 வர அப்படின்னா 38லேருந்து 42 வர சேம் அதே மாதிரி அப்படின்னும்போது ஒரு 60% மார்ஜின் வைக்கிறேன், 480, இல்லை 500 ரூபாய்க்கு விற்க போகிறேன், 500 ரூபா. சரிங்களா. டிஃப்ரெண்ட் வந்து தேவைன்னா தேவையில்லைன்னா விட்டுறலாம். சரிங்களா, ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். ஸோ இங்கே வரும்போது உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு, அதுக்குரிய ஜிஎஸ்டி எவ்வளவு, மொத்த டேக் நெட் எவ்வளவு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வந்துடும். ஸோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிரும். டேக் ஜென்ரேட் பண்ணுவான்னு கேட்கும், டேக் எஸ்ன்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக பார்கோட் ஸ்டிக்கர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இது ஒரு சாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். சரிங்களா. இந்த சாம்பிள் அப்படிங்கும்போது உங்களோட டீட்டெயில் அப்படிங்கிறது இருக்கும். இது போக நீங்கள் வேறு ஏதாவது டீட்டெயில் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். இப்போ காமிச்சிருக்கிறது வந்து அந்த ஐட்டம் பேர் என்ன, அதோட என்ன மாடல் நம்பர், என்ன பார்கோடு, ரேட்டு காமிச்சிருக்கேன். இது போக இன்னும் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா இதில் சப்ளையர் கோடு வேணும்னா கோடு சேர்த்துக்கலாம். ஸோ சப்ளையரோட இன்வாய்ஸ் நம்பர் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து சீரியல் நம்பர், சப்ளையர் அந்த ஐட்டத்தோட சீரியல் நம்பர். அடுத்தது வந்து இன்னும் வேணும்னா பிராண்டு வர்த்த விஷயங்கள் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா. இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களோட பார்கோடில். இது போக உங்கள் ரேட் கோடு, நீங்கள் ஒரு ரேட் ஏதாவது வச்சுருப்பீங்க, அதுக்கு ஒரு கோடு வச்சுருப்பீங்க, அந்த கோடு வேணாலும் இந்த ஸ்டிக்கர் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம கொண்டு வந்துட முடியும். சரிங்களா. ஸோ இதை பார்க்கணும் அப்படின்னும்போது கீழே வியூ, நான் என்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிற பார்க்கணும்னா பர்ச்சேஸ் வியூ. ஸோ என்னென்ன அடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சிருக்கும். ஸோ ஐட்டம் வைஸாக சைஸ் வைஸாக தனித்தனியாக காமிச்சிருக்கேன். சரிங்களா. ஸோ இதில் வந்து நான் ஸ்டிக்கரை ரீப்ரிண்ட் எடுக்கணும் அப்படின்னும்போது எஃப்ஐ அப்படிங்கிற ஆப்ஷன், டேக் எடிட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து நீங்கள் போட்டுக்க பர்ச்சேஸ் ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். அதில் எனக்கு ரீஸ்டிக்கர் தேவைப்படுது அப்படின்னா எது வேணுமோ பீன் மார்க் பண்ணிட்டு ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டு அதுக்கு நான் டேக் பிரிண்ட் கொடுத்துருவேன். உங்களுக்கு ஸ்டிக்கர் வந்து திரும்ப ரீஸ்டிக்கர் எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ இது வந்து முதல்ல உங்கள் பார்கோட் எடுக்கிறது, ஸ்டிக்கர் எடுக்கிற வேலை முடிஞ்சுது. ஸோ இதுக்கு அடுத்து சேல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஸோ
ஸ்டிக்கர் எடுத்துட்டோம், அந்த ஸ்டிக்கரோட பார்கோட் இருக்கும், அந்த பார்கோட் நம்பரை ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ முடிஞ்சது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எந்த பார்கோடு வேணுமோ அந்த பார்கோடை டைப் பண்ண போகிறீங்க, இல்லைனா ஸ்கேன் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ அதில் ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னா டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் கொடுத்துக்கிடுவீங்க. என்ன டிஸ்கவுண்ட் ஆகணும், டிஸ்கவுண்ட் ஒரு 10% டிஸ்கவுண்ட்னா 10% டிஸ்கவுண்ட். ஸோ அதுக்கு கூடிய ரேட் அவ்வளோதான். ஸோ மொத்த அமௌண்ட் எவ்வளோ, 1402 ரூபா 50 காசு. ஸோ ஸ்டார் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக் ரவுண்ட் ஆஃப் பண்ணி வந்துடும். இதில் வரும்போது அவர் 1500 கொடுத்துருக்காரு, மீதி எவ்வளோ கேஷ். சரிங்களா? ஸோ இன்னும் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னும்போது இதில் பில்லு போடும்போது அவர் கஸ்டமர் பேர் சேர்க்கணும் அப்படின்னா கஸ்டமர் பேர் சேர்த்துக்கலாம். ஸோ என்ன பேர், புது கஸ்டமராக இருந்தால் அவர் பேர் என்ன, கண்ணன், அவரோட மொபைல் நம்பர் என்ன. சரிங்களா? ஓகே. ஸோ கொடுத்துட்டு அவர் பேர், அட்ரஸ்ஸு, என்ன வேணும் அப்படிங்கிறத சேர்த்துக்கலாம். கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே டீட்டெயில் உங்களுக்கு வந்துடும், என்னென்ன ஐட்டம் விற்றுருக்கேன், ஐட்டத்தோட டிஸ்கவுண்ட்டு, டேக் நம்பர் என்ன விற்றுருக்கோம், இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ சேல்ஸ் அப்படிங்கிற விஷயம் நடந்துருச்சு. சேல்ஸ் நடந்துச்சுன்னா என்னோட டே புக்கில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு. ஸோ ஏற்கனவே ஒரு 4 பில் போட்டிருக்கேன். இன்றைக்கி டேட்டில் பண்ணும்போது எனக்கு மொத்தமாக சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு, ஒரு 4000 ரூபா அப்படிங்கிறது என்னோட சேல்ஸ், மொத்த சேல்ஸ். இதில் நான் கார்டு அப்படிங்கிற விஷயம் பேங்க்கில் போட்டேன்னா அந்த கார்டு அப்படிங்கிற விஷயத்தில் எவ்வளோ நடந்திருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ முதல்ல பில்லு போட்டது சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு. ரைட். ஸோ அடுத்த விஷயம் பண்ணும்போது கஸ்டமர் வரும்போது கார்டு பேமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ அந்த பில் எப்படி போடுறது. சரிங்களா? சேம் அதே மாதிரி தான் எப்பயும் போல் பார்கோட் ஸ்கேன் பண்ணுவீங்க. சரிங்க, முடிச்சிட்டிங்க அப்படின்னும்போது கஸ்டமர் கார்டு கொடுக்குறாரு அப்படின்னும்போது கார்டு F6. ஸோ எந்த பேங்க், நம்ம ஸ்வைப்பிங் பண்ணுற மிஷின் எந்த பேங்க், கார்டோ ஜிபேவோ அந்த டீட்டெயில். இப்போ இதில் ஜிபே கொடுக்குறாருன்னா ஜிபே அப்படிங்கிற நம்ம ரெஃபரன்ஸ்க்காக போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா நம்ம போகிறது வந்து நம்ம பேங்க்குக்கு தான் போகுது, நம்ம பேங்க் வந்து எந்த பேங்க் அந்த பேங்க் தான் கணக்கு. சரிங்களா? இதில் வரும்போது இந்த அமௌண்ட் அப்படின்னும்போது ரெண்டு விஷயங்கள் இருக்கும். ஒன்று ஃபுல் பேமெண்ட் கொடுப்பாரு, இல்லைனா பார்ட் பேமெண்ட் கொடுப்பாரு. பார்ட் பேமெண்ட் வந்து கார்டில் ஸ்வைப் பண்ணணும்னு சொன்னால் அந்த பார்ட் பேமெண்ட், இல்லை ஃபுல் பேமெண்ட் அப்படின்னா ஃபுல் பேமெண்ட் அப்படிங்கிற நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? கொடுத்துட்டு சரி. ஓகேங்களா? ஸோ இது அப்படிங்கிறது உங்களுக்கு உள்ளே வந்துடும், ஸ்டிக்கர் வந்து பில் வந்துடும். இன்றைக்கி டேட்டில் பண்ணும்போது இன்றைக்கி என்ன மொத்த சேல்ஸ் பார்க்கணும்னா என்னோட சேல்ஸ் டீட்டெயில் வைஸ், ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட், பில் வைஸ் ரிப்போர்ட். ஸோ நான் ஒவ்வொரு பில் வைஸாக என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். கஸ்டமர் வைஸ் ரிப்போர்ட். சரிங்களா? எந்த கஸ்டமருக்கு விற்றுருக்கேன், ஜிஎஸ்டி ரிப்போர்ட் வேணும்னாலும் நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். ஸோ அந்த என்ன அமௌண்ட், அதுக்கு பிஃபோர் டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்த விஷயம் அப்படின்னும்போது உங்கள் சேல்ஸ் அப்படிங்கிறத காமிச்சிட்டேன். சேல்ஸ்க்கு அப்புறம் உங்களோட டே புக்கில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு. டே புக்கில் அப்படின்னும்போது ஆட்டோமேட்டிக்காக 4000 ரூபா அப்படிங்கிறது என் கையில் கேஷாக இருக்குது. என்னோட கார்டு சேல்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி 2175 ரூபா என்னோட கார்டு சேல்ஸ். நான் தனியாக டிஸ்கவுண்ட் கொடுத்தது இவ்வளவு, இது போக என்னோட எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது அடுத்து வரும். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ 2 வேலை வந்திருக்கு. பர்ச்சேஸ் எழுதியிருக்கேன், சேல்ஸ் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து பேமெண்ட், பார்ட்டிக்கு என்ன பேமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கும்போது அந்த விஷயங்கள் உள்ளே வந்துடும். இப்போ நம்ம செலவுகள் பண்ணுறோம், யாருக்கு பேமெண்ட்டு, எந்த பார்ட்டி. இப்போ எக்ஸாம்பிள் மணி டெக்ஸ்டைல் அப்படின்னு போட்டிருக்கோம் அவருக்கு. சரிங்களா? அவருக்கு பாக்கி 6000 ரூபா. அந்த பில் என்னென்ன பில்ஸ் பாக்கி இருக்கோ அந்த பில்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட காமிக்கும். அந்த பில்லில் நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் கொடுக்குறீங்க. இவருக்கு ஒரு 1500 ரூபா தரீங்க அப்படின்னா அந்த 6000 ரூபா 1500 ரூபா தந்துருக்கீங்க. சரிங்களா? பை கேஷாக கொடுக்குறீங்களா, பேங்க்கில் கொடுக்குறீங்களா. ஸோ என்ன தேவைனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை நான் HDFC செக்கு கொடுக்குறேன் அப்படின்னா HDFCன்னு போட்டு நான் என்ட்ரி போட்டுக்கிறேன். இல்லை நான் கேஷ் கொடுக்குறேன்னா கேஷ். சரிங்களா? ஸோ கேஷ் கொடுத்துட்டேன் அப்படின்னா சரி. இப்போ திரும்ப மணி அப்படின்னு நினைக்கும்போது மணிக்கு எவ்வளோ பாக்கி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ அவரோட லெஜர், மணியோட லெஜர் என்னப்பா இருக்குது அப்படின்னும்போது மணியோட லெஜர் அக்கௌண்ட்ஸ் லெஜரில் மணி அப்படிங்கிற பேர் அடித்தோம்னா, சாரி மணி அப்படிங்கிற லெஜர் அடிக்கிறேன், கொடுத்துட்டு வியூ கொடுத்தேன் அப்படின்னா எவ்வளவு 6700 ரூபா சரக்கு வாங்கியிருக்கேன், 1500 அப்படிங்கிறது பேமெண்ட் கொடுத்துருக்கேன், மீதி அவருக்கு எவ்வளோ பாக்கி இருக்கு. சரிங்களா? ஸோ இது அவரோட இண்டிவிஜுவல் லெஜர். ஸோ இன்றைக்கி டேட்டில் என்ன பண்ண நடந்திருக்கு அப்படின்னும்போது அந்த விஷயங்கள் அப்படின்னும்போது நார்மலாக முதல் கம்பெனி 4000 ரூபா அப்படிங்கிறது என்கிட்ட கேஷ் இருந்ததுக்கு மொதல் சப்ளையர் ஒரு 1000 ரூபா ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கேன், மணிக்கு ஒரு 1500 ரூபா கொடுத்துருக்கேன். கொடுக்கும்போது என் செலவுகள் எவ்வளவு, என் கையில் மிச்சம் எவ்வளோ இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து என்னோட எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற கணக்குக்காக. அடுத்த விஷயம் பண்ணும்போது இப்போ என்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸு, சேல்ஸு, பார்ட்டிக்கு பேமெண்ட் கொடுத்துருக்கோம். அடுத்த விஷயம் என்னோட இதர செலவுகள், என்னோட செலவுகள் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ். ஸோ செலவு யார் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னும்போது யாருக்காவது ஒரு பார்ட்டி பேர், இப்போ ஆஃபீஸ் செலவு பண்ணுவோம், பெட்ரோல் போடுவோம், பூஜைக்கு எக்ஸ்பென்சஸ்ஸு. ஸோ எனக்கு என்ன தேவையோ தேவையானது ஒரு 100 ரூபா செலவு பண்ணுறேன் பார். சரிங்களா? ஸோ என்ன வாங்குறோம், நம்ம செலவு பூ வாங்குகிறோம், என்ன வாங்குகிறோம், அந்த விஷயங்கள் நான் ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இது வவுச்சர் வேணும்னா வவுச்சர் மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள், தேவை அப்படிங்கும்போது அந்த விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்துருக்கீங்க. ரைட். ஸோ உங்கள் செலவு பண்ணும்போது எல்லா செலவுகளும் போக உங்கள் கையில் இன்றைக்கி மிச்சம் எவ்வளோ இருக்குது அப்படின்னும்போது உங்கள் கேஷ் அப்படிங்கிற விஷயம் உள்ளே வந்துடும். சரிங்களா? ரைட். ஸோ இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நான் ஒரு 10 பொருள் விற்றுருக்கேன், விற்றதில் எனக்கு என்ன லாபம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் வேணும்ல. ஸோ அப்படின்னும்போது என்னோட ரிப்போர்ட் அப்படிங்கிறதுல டேக் ப்ராஃபிட் ரிப்போர்ட். டேக் ப்ராஃபிட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது நார்மலாக ஜஸ்ட் வியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி ஃபார்மல் ஷர்ட்டில் 3 பீஸ் விற்றுருக்கு, ஃப்ராகில் 2 விற்றுருக்கு, சில்க் சாரியில் 5 விற்றுருக்கு. ஸோ இதோட மொத்த வேல்யூ, சேல்ஸ் வேல்யூ எவ்வளவு, பர்ச்சேஸ் ரேட் இவ்வளவு,
டேக்ஸோட சேர்ந்த வேல்யூ எவ்வளவு, இது மூலமாக எனக்கு கிடைச்ச ரேட் வந்து மார்ஜின் வந்து 1500 ரூபா. ஸோ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இதை பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் வரும்போது எந்த சப்ளையரோட ஸ்டாக் விற்றுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் சப்ளையர் நான் டிக் அடிச்சேன்னா ஸோ மணியோட மணி டெக்ஸ்டைலில் 3 பீஸ் விற்றுருக்கு, இவரோட ஸ்டாக் இவ்வளோ விற்றுருக்கு. ஸோ யார் மூலமாக நம்மளுக்கு அதிக மார்ஜின் விற்றுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். சரிங்களா? எந்த பார்ட்டி, எந்த மாடல் நம்பர், சரிங்களா, என்ன பில் விற்றுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ரைட். ஸோ இது மார்ஜின் அப்படிங்கிற விஷயத்துக்காக எக்ஸ்பென்சஸ் காமிச்சிட்டேன், ப்ராஃபிட், சேல்ஸு. அடுத்து வந்து என்னோட ஸ்டாக், எந்த ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா என்னோட ஸ்டாக் டீட்டெயில், ஸ்டாக் ஃபுல் டீட்டெயில் ரிப்போர்ட். சேம் ப்ராசஸ் எது அப்படின்னா ஐட்டம் வைஸ் பார்க்கணுமா ஐட்டம் வைஸ், அடுத்து சப்ளையர் வைஸ் பார்க்கணுமா சப்ளையர் வைஸ். ஸோ எந்த சப்ளையர் என்ன இன்வாய்ஸ் நம்பரில் எவ்வளோ பீஸ் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து 21 பீஸ் இந்த லாட்டில் வாங்கியிருக்கோம், அதில் 3 பீஸ் விற்றுருக்கு, அதோட க்ளோசிங் காஸ்ட், செல் வேல்யூ எவ்வளவு, பர்ச்சேஸ் வேல்யூ எவ்வளவு, காஸ்ட் வேல்யூ எவ்வளவு, மொத்த பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது. ஸோ என்னோட கால்குலேஷன் பண்ணி எனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதுக்கப்புறம் பண்ணும்போது என்னோட ட்ரையல் பேலன்ஸ், ஸோ மொத்தமாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ரைட்டா? ஸோ கேஷ் அப்படிங்கிற விஷயம், ஸோ பேங்க்கில் என்ன இருக்குது, ஸோ ஒவ்வொரு சப்ளையர் வைஸாக எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, என்னோடய சேல்ஸ், மொத்த சேல்ஸ் எவ்வளவு, மொத்த பர்ச்சேஸ் எவ்வளவு, சரிங்களா, என்னோட மொத்த எக்ஸ்பென்சஸ்ஸு, ஸோ டேக்ஸ் வைஸாக என் கையில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது பண்ணும்போது மாதம் டேக்ஸ் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுக்குரிய ரிப்போர்ட், டேக்ஸ் அனெக்சர் ரிப்போர்ட். ஸோ இதில் ஜஸ்ட் ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்துட்டு வியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட இன்புட் பர்ச்சேஸ் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்காக. ரைட்டுங்களா? ஸோ இது பர்ச்சேஸ் சம்மரி, ஜிஎஸ்டி வைஸாக என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. ரைட்டா? அடுத்து பில் வைஸ், ஸோ சேல்ஸ் பில் வைஸ் அப்படின்னா ஒவ்வொரு பில் வைஸாக எவ்வளவு. ஸோ இதில் வந்து ஜிஎஸ்டிஆர் விற்றது யார், நான் ஜிஎஸ்டிஆருக்கு யாருக்கு விற்றுருக்கீங்க தனித்தனியாக எடுத்துருவோம். இது வந்து ஜிஎஸ்டிஆர் 1B, B2B, B2CS அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டீட்டெயில் உங்களுக்கு வரும். இது உங்களை ஆடிட்டர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா இதை அதை வச்சு அவர் மாதம் எவ்வளோ ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் பார்த்து உங்களுக்கு பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ உங்களோட இன்புட் என்ன, அவுட்புட் என்ன, எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பேசிக் டெமோ. இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னும் போது என்னை கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.